சின்ன விஷயத்துக்கு நீ இவ்ளோ பெருசா ரியாக்ட் பண்ற? அபிஷேக் நாளைக்கு நட்சத்திரக்கு ஸ்கூல் இருக்கு, அவ டைமுக்கு தூங்கணும்ல. அப்புறம் நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடல. நீ என்னெல்லாம் ரூல்ஸ் போட்டியோ நான் அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். யாரும் பட்னியா தூங்க கூடாதுன்னு சொன்னேன்ல. அப்ப நான் சல்மானுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? சல்மானா? கான், நீ அவரோட படம்லாம் பார்த்தது இல்லையா? ஒரு ஆணு பொண்ணு ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதா? இந்த ரியாக்ஷன், இதே ரியாக்ஷனை தான் நான் அப்ப பார்க்க விரும்புறேன். உங்ககிட்ட நான் அப்பவே கேட்டேன்ல, உன் வாழ்க்கையில எனக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குன்னு. இதனாலதான் நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? நான் சொல்ற படம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, அதுக்கப்புறம் அது லவ்வா மாறும். ஆனா அது வெறும் படம்பா. அவங்க 2 பேரும் ஹீரோ ஹீரோயின்ஸ். அப்புறம் நானும் ஒண்ணு ஹீரோவுக்கு குறைஞ்சவன் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது இல்ல? ஏய், நம்ம லைஃப் வேற, நம்ம லைஃப் ஸ்டைல் வேற, யோசனை வேற, எல்லாமே வேற. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு ஆணும் பெண்ணு ஏன் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது? நீயே சொல்லு. இருக்க முடியும்ல நம்ம 2 பேருமே. சரி, ஓகே, நான் ரொம்ப ஸ்டூபிடான விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா இதை பேச வேண்டியது ரொம்ப அவசியம். அப்பதான் இந்த கன்ஃபியூஷன் கிளியர் ஆகும். இங்க பாரு, ஐ அக்ரி. நீ அழகான பொண்ணு தான். எத்தனையோ பேர் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அவங்க உன்னோட நம்பரை கூட என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா நீ அந்த மாதிரி, உன்னை பார்த்தாலே காதல் வரும். நீ அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லை அடிக்கடி பாய் ஃப்ரெண்டை மாத்திரவ. நீ எப்படிப்பட்டவனா, ஒரு தடவை உன் வாழ்க்கையில் ஒரு பாய் ஃப்ரெண்டு வந்துட்டானா அவனோட வாழ்க்கையே மாத்திடுவேன். ஒரு தடவை ஒருத்தன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவ்வளோதான், அவனை நீ மொத்தமாக மாத்திடுவேன். ஆனால் நான் என்னையா பண்ணுறது? நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. நான் உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த காதல் சிஸ்டம்லாம் எனக்கு புரியாது, அதை நான் புரிஞ்சிக்கவும் சுத்தமாக விரும்பலப்பா. இங்கே பாரு அனுஜா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. உனக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பையன் தான் கிடைப்பான். உண்மையை சொல்ல போனா, நீ இது வரைக்கும் எத்தனை ஆம்பளைங்களை மீட் பண்ணிருக்கியோ அவங்க யாருமே உனக்கு செட் ஆனதே இல்லை. இத்தனைக்கும் ஏகே, நானும் உனக்கு செட் ஆனவன் இல்லை. ஆனா ப்ளீஸ் யா, என்னை பத்தி உன் மனசுல ஏதாவது காதல் ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீ தயவு செஞ்சு எடுத்துரு. நான் உன்னை காதலிப்பேன்னு நீ யோசிச்சு கூட பார்க்காத. ஏய், எனக்கும் காதலுக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்லை, சம்மந்தப்படுத்திக்கவும் மாட்டேன். வாழ்க்கை ஃபுல்லா ஒரே பொண்ணோட இந்த ஏகே. புரிஞ்சிச்சா? நான் பைத்தியமா இல்ல உனக்கு கண்ணு தெரியலையா? எனக்கு நல்லா தான் தெரியுது. இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து உனக்கு அப்படி என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசுறேன்னு தெரியல. ஏய், நான் என்ன பேசுறேன்? நான் அறிவே இல்ல. காதல், அதுவும் உனக்கு. அதாவது அபிஷேக், நீ என்னோட நல்ல ஃப்ரெண்ட். அப்புறம் நான் உன்னை ரொம்ப மதிக்கிறேன். வாழ்க்கையில முத தடவையா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா கிடைச்சிருக்க. ஆனா காதல், ப்ளீஸ் அத பத்தி பேசவே பேசாத. அப்படின்னா என்ன? அப்படின்னா காதல் நம்ம 2 பேரோட வாழ்க்கையில தேவையே இல்லாத ஒரு விஷயம். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம். யார்கிட்டயும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நீ உன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ, நான் என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன். that's it. சரியா சொல்லிருக்க. நீ இப்பதான் வாழ்க்கை. ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் டு யூ. காதல் நம்மளோட எதிரி, அதனால நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுதா? அதெல்லாம் புரிஞ்சுது. இப்ப எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடவா? நீ கை கழுவுனியா? என் பொண்ணு சரியா தான் சொல்லியிருக்கா, நீ சரியான ஹிட்லர். இரு, கழுவிட்டு வரேன். கைய? கைய தான். ஆட்ரையா, ஆனா உனக்கு எதுக்கு? இல்ல, அது தவறுதலா மனோட ஃபோன் வந்து தண்ணியில விழுந்துடுச்சு. அதை இப்போ ட்ரை பண்ண வேண்டியிருக்கா. கூட நான் பண்ணி கொடுக்குறேன். இல்ல, அதை நான் பண்றேன். இட்ஸ் ஓகே. அட, என்னாச்சு? எதுக்கு சிரிக்கிற? வாட்ஸ் ஆஃப் பண்ணி? ஒன்னும் இல்ல. ஆக்சுவலி இந்த ஃபோன் ட்ரையரால சரி பண்ணாலும் சரியாகாது. ஏன்? ஏன்னா என்னோட ஃபோனும் தண்ணியில விழுந்திருக்கு. அது நான் எவ்வளோ தடவை ட்ரையரால காய வைக்க ட்ரை பண்ணேன், ஆனா ஒன்னும் யூஸ் இல்ல. ஆக்சுவலி நீ இந்த ஃபோனை என்கிட்ட கொடு. நான் இத அரிசியில போட்டு வைக்கிறேன், அப்புறம் இது தானா சரியாயிடும். கொடு. யூ மீன் ரைஸ்? ஆமா. அரிசியில போட்டா? ஆமா. சரி, ஓகே. அப்போ இத நீயே சரி பண்ணு. ஓகே, டன். இத கொடு. சரி, இத. அப்புறம் இரு. இது எனக்கு எப்ப கிடைக்கும்? நாளைக்கு காலையில டீ குடிக்கும்போது. நாளைக்கு காலையில? தேங்க் யூ.